வணக்கம், நான் சரவணவேல். நீங்க பார்த்துக்கிறது வீட்டு தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா Redmi 9A. ஸோ இப்போ புதுசாக லான்ச் பண்ண ஃபோன் தான். இந்த ஃபோனை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபோன் பாக்ஸு. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்பெக்ஸு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம்னா Redmi 9A கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஒரு சில ஹைலைட் பண்ண ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பிரித்தோம்னா முதல்ல நம்மளுக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. திறந்து பார்த்தோம்னா ஓமேகாட் டிபியூ கேஸ் இல்லை. சரி பரவாயில்ல, ஓரம் கட்டி வச்சுருவோம் அதை. அடுத்து என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ பாக்ஸ் ஓரமாக வச்சுட்டு ஃபோன் எடுத்துடலாம். கவருக்குள்ளேருந்து எடுத்தோம்னா இப்படி ஓட்டியிருக்கு. அடுத்து இப்போ நம்ம ஃபோனோட கவரை மேலேருந்து எடுத்துகிட்டு அதை பூட் அப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, ஒரு மாதிரி பளபளன்னு தெரியுதா? எனக்கு அதுதான் இதிலே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அது பூட் அப் ஆகிற வரைக்கும் இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவை இப்போ வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு 5MP கேமராவை கொண்ட 6.53 இன்ச் வாட்டர் டாப் நாட்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நம்மளுக்கு 13MP கேமரா கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக நம்மளுக்கு 2 சிம் போடக்கூடிய ஒரு ஸ்லாட்டும் SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. வலது பக்கமாக நம்மளுக்கு பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தோம்னா மைக்ரோ USB போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 2GB ரேமும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் நம்மளுக்கு ஆக்டோகோர் மேக்ஸ் 2.00 GHz ஓட CPU தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் Android 10 கொண்ட MIUI 12 OS வெர்ஷன் தான் ஓடிக்கிருக்கு. இதோட ஸ்பெக்ஸ் அவ்வளவுதான். இந்த ஃபோனில் ரேம் 2GB தான் கொடுத்துருக்கனால நம்மளால் ஹை எண்ட் கேம்ஸ் விளாட முடியாது. ஸ்பீட் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ஸ்பீடாகவும் இல்லை. இந்த ஃபோனில் நம்மளுக்கு மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080 பிக்சல், பட் யூடியூப்பில் 720 பிக்சல் வரைக்கும் தான் பார்க்க முடியும். அண்ட் 4K வீடியோஸ் இதில் பார்க்க முடியாது. வணக்கம், நான் சரவணவேல். நீங்க பார்த்துக்கிறது வீட்டு தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா GTA 3 அப்படின்னு ராக்ஸ்டார் லான்ச் பண்ண இந்த கேமை ஆண்ட்ராய்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளவுதான். இந்த ஃபோனோட ப்ரைஸை நான் இங்கே கீழே காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானுக்கும் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டுக்குமே பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.